வணக்கம். இன்னைக்கு நாம மன உறுதி பத்தி தான் ஆழமா பேச போறோம். அதாவது கஷ்டம் வரும்போது சிலர் மட்டும் எப்படி உடைஞ்சு போகாம தாக்கு பிடிக்கிறாங்க. ஆனா மத்தவங்க ஏன் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க? இப்போ உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளால சுமார் 1 பில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1 பில்லியன் நினைச்சு பாருங்க. அதனால இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்கள், விஞ்ஞானிகளோட ஆய்வுகளையும் நிஜ வாழ்க்கை அனுபவங்களையும் வச்சு அந்த உள் வலிமைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். உங்க மன உறுதியோட ரகசியங்கள், மரபணுக்கள்ல இருந்து மனப்பயிற்சிகள் வரைக்கும் எல்லாத்தையும் அலசலாம். கண்டிப்பா. மன உறுதிங்கிறது ஏதோ ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அது ரொம்ப இயற்கையானது. ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகும் வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஓட்டத்தோட சேர்ந்து நாமளும் முன்னேற உதவுற ஒரு சக்தி தான் அது. இது வெறும் மனோதிடம் மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற உயிரியல் மாற்றங்கள், நம்மளோட மனநிலை, நம்ம வளர்ந்த சூழல்னு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு சிக்கலான கலவை தான் இந்த மன உறுதி. இந்த மன உறுதி ஏன் இவ்வளவு முக்கியம்னு நாம ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நிஜ சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜார்ஜ் பால்மன் மற்றும் வில்கே குடும்பத்தினரோட கதை. அவங்களுக்கு லூக்கா, ஃப்ரெட்ன்னு 2 மகன்கள். 2 பேருமே 16 வயசு பசங்க. ஒரு வன்முறை சம்பவத்துல 2 மகன்களையும் ஒரே நாள்ல அவங்க இழந்துட்டாங்க. ஃப்ரெட்டியோட அம்மா செலின் வில்கே அந்த வலிய இப்படி சொல்றாங்க. பூமி அப்படியே பிளந்து உங்க ஆன்மாவே உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அது. அந்த வார்த்தைகளே போதும் அவங்க அனுபவிச்ச வலியோட ஆழத்தை புரிஞ்சுக்க. நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு துல்லியம். இந்த மாதிரி தாங்க முடியாத துயரங்களை எதிர்கொள்ளும் போதுதான் மன உறுதியோட உண்மையான தேவை நமக்கு புரியுது. இத பத்தி ஜெர்மனில மெயின்ஸ் நகரத்துல இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம் பல வருஷமா ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அங்க பேராசிரியர் ரஃபேல் காலிஷ் ஒரு நீண்ட கால ஆய்வை நடத்துறார். இளம் வயசுல இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்களையும் மன அழுத்தத்தையும் அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்னு கண்காணிக்கிறாரு. ஓ, ஒருத்தரோட மன அழுத்தத்தை எப்படி அவங்களால சரியா அளவிட முடியுது? அதுக்கு பல வழிகள் இருக்கு. கேள்வித்தாள்கள் மூலமா அவங்களோட மனநிலைய தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா மன அழுத்தம் ஏற்படும் போது மூளையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க முடியோட மாதிரிகளை வச்சும் மன அழுத்தத்தை அளவிடுறாங்க. என்னது, முடிய வச்சா? அது எப்படி சாத்தியம்? நம்ம முடிய மன அழுத்தத்தை பதிவு செய்யுமா? அதிகமாகும். ரத்தத்துல இருந்து அது நம்ம முடி வளரும் வேர்கள் வரைக்கும் போகும். நம்ம முடி ஒரு மாசத்துக்கு சுமார் 1 சென்டிமீட்டர் வளரும். அப்படின்னா அந்த 1 சென்டிமீட்டர் முடிய ஆய்வு செஞ்சா அந்த ஒரு மாசத்துல நம்ம மன அழுத்த அளவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். இது ஒரு மனுஷனோட மன அழுத்தத்தோட டைம்லைன் மாதிரி. அடேங்கப்பா, இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த ஆய்வோட கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது? யார் மன உறுதியோட இருக்காங்க? முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, நேர்மறையான கண்ணோட்டம், அதாவது நம்பிக்கை, ஆப்டிமிசம் இருக்கிறவங்க மன உறுதியோட இருக்காங்க. எப்படியாவது சமாளிச்சிடலாம், எல்லாம் ஒரு நாள் சரியாகும்னு நம்புற குணம் அவங்களுக்கு பெரிய அளவுல உதவுதுன்னு தெரிய வந்திருக்கு. ஓகே, அப்போ மன உறுதினா பயப்படாம தைரியமா இருக்கிறதுன்னு அர்த்தமா? இங்க தான் மேரியான் முல்லரோட எலி பரிசோதனை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு சின்ன பழுப்பு நிற எலிய அதை விட பெரிய முரட்டுத்தனமான ஒரு வெள்ளை எலி இருக்கிற கூண்டுக்குள்ள வைப்பாங்க. அந்த வெள்ளை எலி இந்த பழுப்பு எலியை தாக்கும். இந்த மாதிரி 10 நாள் தொடர்ந்து சமூக அழுத்தத்தை கொடுப்பாங்க. ஆமா, இதுக்கு பிறகு அந்த ஆக்ரோஷமான வெள்ளை எலிய ஒரு சின்ன கம்பி வலைக்குள்ள அடைச்சு அதே இடத்துல வைப்பாங்க. இப்போ அந்த வெள்ளை எலியால பழுப்பு எலிய தாக்க முடியாது. இந்த நிலைமையில மன அழுத்தத்துக்கு உள்ளான அந்த பழுப்பு எலி எப்படி நடந்துக்குதுன்னு பாப்பாங்க. ஆரம்பத்துல எந்த எலி பயப்படாம அந்த வெள்ளை எலிகிட்ட தைரியமா போகுதோ அதுதான் மன உறுதிமிக்க எலின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அப்போ எதுதான் உண்மையான மன உறுதி? அந்த தைரியமான எலி மன உறுதியானது இல்லையா? இல்ல. அந்த எலி திரும்ப திரும்ப அடி வாங்கியும் வெள்ளை எலி ஆபத்தானதுங்கிற பாடத்தையே கத்துக்கல. அது ஒரு விதமான குருட்டு தைரியம். உண்மையான மன உறுதி உள்ள எலி என்ன செஞ்சது தெரியுமா? 3வது கட்டத்துல அந்த ஆக்ரோஷமான வெள்ளை எலியோட சேர்த்து எந்த பிரச்சனையும் பண்ணாத இன்னொரு பழுப்பு நிற எலியையும் ஒரு வலைக்குள்ள வச்சாங்க. மன உறுதி மிக்க எலி ஆபத்தான வெள்ளை எலிகிட்ட இருந்து தள்ளியே நின்னுச்சு. ஆனா ஆபத்தில்லாத பழுப்பு எலிகிட்ட சகஜமா பழகிச்சு. ஓ, அப்போ மன உறுதினா குருட்டு தைரியம் கிடையாது. எது ஆபத்து, எது பாதுகாப்புன்னு பகுத்தறிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது தான் மன உறுதி. இந்த எலி பரிசோதனை இது ரொம்ப அழகா விளக்குது. இது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு அடிப்படை கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கிற திறன் நமக்கு இயல்பாவே வருதா, இல்ல நம்ம கத்துக்கிறோமா? நம்ம உயிரியல் இத பத்தி என்ன சொல்லுது?
மிகச் சரியான கேள்வி. இங்கிருந்து தான் நாம நம்ம உயிரியலோட ஆழத்துக்கு போக போறோம். நரம்பியல் விஞ்ஞானி எலிசபெத் ஃபைண்டர் இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்றாங்க. மன அழுத்தம் ஏற்படும்போது நம்ம மூளையில HPA அச்சு, அதாவது HPA ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது கார்ட்டிசோல்ங்கிற ஹார்மோனை வெளியிடும். இந்த கார்ட்டிசோல் நம்ம உடல ஒரு அவசர நிலைக்கு, அதாவது சண்டை போடு அல்லது தப்பி ஓடு நிலைக்கு தயார்படுத்தும். ஆபத்து நீங்குனதும் இந்த கார்ட்டிசோலே மூளைக்கு போதும் அமைதியாகு அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்பும். இது ஒரு இயல்பான செயல்முறை. ஒரு அலாரம் மாதிரி. ஆபத்து வந்தா அடிக்கும், ஆபத்து போனதும் நின்னுடும். ஆமா. ஆனா சில பேருக்கு அந்த அலாரம் நிக்கிற ஆஃப் ஸ்விட்ச் சரியா வேலை செய்யாது. இங்கதான் FKBP5 அப்படிங்கிற ஒரு மரபணுவோட பங்கு வருது. FKBP5. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான பேரா இருக்கு. இதை நாம ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஜீன்னு சொல்லிக்கலாமா? அப்போதான் ஞாபகம் இருக்கும். தாராளமா. அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஜீன் அதிகமா செயல்படும்போது அது கார்ட்டிசோல் மூளைக்கு அனுப்புற அந்த அமைதியாக சிக்னலை தடுக்குது. இதனால மன அழுத்தம் நீண்ட நேரம் நீடிக்குது. உடல் தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலையிலேயே இருக்கு. இந்த மரபணுவோட செயல்பாட்டை தடுக்கிற மருந்துகளை உருவாக்குற ஆராய்ச்சிகளும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ நம்ம மரபணுவிலேயே ஒரு பழுதான ஆஃப் ஸ்விட்ச் இருந்தா நாம வாழ்க்கை முழுக்க மன அழுத்தத்தோட தான் இருக்கணுமா? நம்ம டிஎன்ஏவால நம்ம கட்டுப்பட்டுட்டோமா? இதை மாத்தவே முடியாதா? இங்க தான் விஷயமே இன்னும் ஆழமாகுது. முடியாதுன்னு இல்ல. இப்போ நாம எபிஜெனெடிக்ஸ் பத்தி பேசணும். அடடா, இன்னொரு பெரிய வார்த்தை. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம முதல் விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்னு பாத்துக்கலாம். நம்ம மரபணுவுல மன அழுத்தத்தை நிறுத்துற ஒரு ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு. சிலருக்கு அது சரியா வேலை செய்யாது. இது வரைக்கும் சரிதானே? ஓகே, இப்போ சொல்லுங்க, எபிஜெனெடிக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டிஎன்ஏங்கிறது ஒரு பியானோ மாதிரி. அதுல எல்லா இசை குறிப்புகளும், அதாவது ஜீன்ஸும் இருக்கும். ஆனா எந்த குறிப்பை வாசிக்கணும், எதை வாசிக்க கூடாதுன்னு ஒருத்தர் முடிவு செய்யணும் இல்லையா? அந்த வேலையத்தான் எபிஜெனெடிக்ஸ் செய்யுது. அது நம்ம மரபணுக்களோட செயல்பாட்டை கட்டுப்படுத்துது. கேத்ரினா டாம்ஷ்கேவோட ஆராய்ச்சி இதை நல்லா விளக்கும். அவங்க MAOA அப்படின்னு ஒரு மரபணுவை ஆய்வு செய்றாங்க. இந்த மரபணு செரோட்டோனின் மாதிரியான மகிழ்ச்சி ஹார்மோன்களை சிதைக்கிற ஒரு நொதிய என்சைமை உருவாக்குது. இதுக்கு செல்லமா மகிழ்ச்சியை உண்ணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி உண்ணியா? கேட்கவே பயங்கரமா இருக்கே. ஆமா, இந்த மகிழ்ச்சி உண்ணி மரபணுவ மீத்திலேஷன் அப்படின்னு ஒரு செயல்முறை கட்டுப்படுத்துது. இது அந்த மரபணுவுகால ஒரு மூடி போடுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த மூடி இருக்கும்போது மரபணு அமைதியா இருக்கும், அதிகமா மகிழ்ச்சியை சிதைக்காது. ஆனா வாழ்க்கையில ஏற்படுற அதிர்ச்சிகளும் எதிர்மறையான சம்பவங்களும் இந்த மூடியை அகற்றிடுது. அப்போ MAOA மரபணு அதிகமா செயல்பட்டு மகிழ்ச்சி ஹார்மோன்களை சிதைக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம், இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாம நம்ம மரபணுக்களை மாத்த முடியாத ஒரு நிரந்தரமான புத்தகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் அந்த புத்தகத்துல சில பக்கங்களை மூடி வைக்கலாம், இல்ல சில பக்கங்களை திறந்து விடலாம்னு சொல்றீங்க. உளவியல் சிகிச்சை மாதிரியான நல்ல அனுபவங்கள் அந்த மூடிய திரும்ப பொருத்த உதவுமா? மிகச் சரியா சொன்னீங்க. உளவியல் சிகிச்சை மூலமா அந்த மூடிய திரும்பவும் மரபணு மேல கொண்டு வந்து வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அனுபவங்கள் நம்ம மரபணுக்களோட வெளிப்பாட்டை மாற்றும் சக்தி கொண்டது. நாம நம்ம உயிரியலோட இணை ஆசிரியர்கள் மாதிரி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. இப்ப மறுபடியும் செலின் வெல்கே பத்தி யோசிச்சு பார்க்கறேன். தன்னோட மகனை எழுந்த அந்த பெற்றோருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்க உடம்புல இந்த MAOA மரபணு மேல இந்த மூடியை அகற்றி இருக்க வாய்ப்பு இருக்கா? அதனால அவங்க திரும்பவும் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு உயிரியல் ரீதியாவே இன்னும் அதிகமா போராட வேண்டி இருந்திருக்குமா? அதுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம உயிரியலையே மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த மாற்றங்களெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அது நம்ம குழந்தை பருவத்துல, ஏன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. பிறக்கிறதுக்கு முன்னாடியா? ஆமா, போரிஸ் ஷைருல்னிக் மன உறுதி ஆராய்ச்சியோட ஒரு முன்னோடி. அவர் ஹோலோகாஸ்ட் படுகொலையிலிருந்து தப்பிச்சு தன்னோட ஒத்த குடும்பத்தையும் இழந்தவர். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்ததுதான் அவரை இந்த ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு வந்துச்சு. அவர் முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப வலியுறுத்துறார். ஒரு குழந்தை கருவுல இருக்கும் கடைசி வாரங்கள்ல இருந்து பிறந்த முதல் 2 வருஷம் வரைக்கும் மூளை வளர்ச்சி மிக வேகமா இருக்கும்.
அந்த நேரத்துல ஒரு கர்ப்பிணி பெண் கடுமையான மன அழுத்தத்தோட இருந்தா அவங்க உடம்புல சுரக்கிற கார்டிசோல் கருவுல இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்குதுன்னு அவரு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கார். இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் பிரெஞ்சு அரசாங்கம் ஷைருல்னிக்கோட வழிகாட்டுதல்ல முதல் 1000 நாட்கள் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தையே தொடங்கியிருக்கு. நீங்க சொல்றத கேட்டா நம்மளோட பாதை குழந்தை பருவத்திலே தீர்மானிக்கப்படுற மாதிரி ஒரு உணர்வு வருது. இது எனக்கு ஜார்ஜ் புகாயோட சங்கிலியால் கட்டப்பட்ட யானை கதையை ஞாபகப்படுத்துது. ஒரு குட்டி யானைய ஒரு சின்ன மரமுளையில சங்கிலியால கட்டி வைப்பாங்க. அது குட்டியா இருக்கும்போது தன்னோட பலத்தை எல்லாம் உபயோகிச்சு அந்த சங்கிலியை உடைக்க முயற்சி பண்ணும். ஆனா அதால முடியாது. ஒரு கட்டத்துல அது முயற்சி பண்றதையே விட்டுடும். அதே யானை பெரியதாகி ரொம்ப வலிமையான பிறகும் ஒரு சின்ன சங்கிலியால கட்டப்பட்டிருந்தா கூட தப்பிக்க முயற்சி செய்யவே செய்யாது. ஏன்னா தன்னால முடியாதுன்னு சின்ன வயசுலயே அது கத்துக்கிட்டுடுச்சு. இதுதான் கற்றுக்கொண்ட இயலாமை, லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். மிக அருமையான உருவகம். இத மைக்கேல் வெஸ்ஸாவோட பரிசோதனை மூலமாவும் விளக்கலாம். அவங்க 2 குழுக்களை வச்சு ஒரு சோதனை செஞ்சாங்க. 2 குழுவுக்கும் காதுக்கு இனிமை இல்லாத ஒரு சத்தத்தை கேட்க வைப்பாங்க. ஒரு குழுவுக்கு ஒரு பட்டனை சரியா அழுத்துனா அந்த சத்தத்தை நிறுத்த முடியுங்கிற கட்டுப்பாட்டா கொடுத்தாங்க. ஆனா இன்னொரு குழுவுக்கு அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாலும் அந்த சத்தம் நிக்காது. இதோட விளைவு கட்டுப்பாடு இல்லாத அந்த 2வது குழு ரொம்பவே மெதுவாகவும் செயலற்றதாகவும் இருந்திருக்கும் இல்லையா? அந்த யானை மாதிரி. அதேதான் அடுத்த கட்ட சோதனையில அவங்க மனதளவுல நாம என்ன செஞ்சாலும் ஒன்னும் மாறப்போறதில்ல அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த இயலாமை சுழற்சி ரொம்ப ஆபத்தானது. இந்த கற்றுக்கொண்ட இயலாமைங்கிறது நம்ம உயிரியல்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட உளவியல் வெளிப்பாடா இருக்கலாமா? அதாவது ஒருத்தரோட ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஜீன் பழுதாகி அவங்க உடம்புல கார்டிசால் தொடர்ந்து அதிகமா இருக்கும்போது அவங்க மூளை நான் என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த மன அழுத்தம் குறைய போறதில்லைன்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு முயற்சி செய்யறதே விட்டுடுமா? அருமையான இணைப்பு. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. உயிரியலும் உளவியலும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு. நாம எப்படி இயலாமைய கத்துக்க முடியுமோ அதே மாதிரி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் கத்துக்க முடியும். சூழ்நிலையை நம்மால எப்போதும் கட்டுப்படுத்த முடியாம போகலாம். ஆனா அந்த சூழ்நிலைக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதை நம்மால எப்போதும் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் முக்கியமான பாடம். இத நடைமுறையில எப்படி செய்யறது? இதுக்காக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு எளிமையான பயிற்சி கொடுக்கறாங்க. வார இறுதியில அவங்க சிறப்பா செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட நினைச்சு காக்க சொல்றாங்க. நான் பாட்டிக்கு கேக் செஞ்சு கொடுத்தேன், அப்பாவுக்கு ரூம் சுத்தப்படுத்த உதவினேன். இந்த மாதிரி சின்ன வெற்றிகளை நினைவு கூறும்போது அது அவங்க மனசுல ஒரு கட்டுப்பாட்டு உணர்வை கொடுக்குது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. கற்றுக்கொண்ட இயலாமைய பயிற்சி செய்யப்பட்ட செயல்திறன் மூலமா நாம இதை எதிர்த்து போராடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்மால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நம்ம மூளைக்கு பயிற்சி கொடுக்கறோம். இதுதானே அதோட அடிப்படை. மிகச்சரியாக சொன்னீர்கள். அந்த கட்டுப்பாட்டு உணர்வை மீட்டெடுப்பதுதான் முதல் படி. ஒரு சின்ன வெற்றியை உணரும்போது அது அடுத்த முயற்சிக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்குது. இந்த பயிற்சி செய்யப்பட்ட செயல்திறன்கிற கருத்து நம்மள மறுபடியும் லூகா மற்றும் ஃப்ரெட்டியோட பெற்றோர்களோட கதைக்கு கூட்டிட்டு வருது. ஆமாம், அவங்க மகன்களோட அர்த்தமற்ற மரணத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க நினைச்சாங்க. அவங்களால நடந்ததை மாத்த முடியாது. ஆனா அதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றணுங்கிற கட்டுப்பாடு அவங்க கையில இருந்துச்சு. அவங்க ஃபாஸ்ட் லோஸ் அப்படின்னு ஒரு அறக்கட்டளையா ஆரம்பிச்சாங்க. இந்த அறக்கட்டளை மழலையர் பள்ளிப் பருவத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு வன்முறையை தடுக்கிற திட்டங்களை செயல்படுத்துது. அவங்க தங்களோட தாங்க முடியாத துயரத்தை ஒரு நேர்மறையான சக்தியா மாத்துனாங்க. இது மூலமா அவங்க தங்களுக்கான மன உறுதியை கண்டடைஞ்சாங்க. நிச்சயமா. செலின் வில்கே சொல்றாங்க, எங்களுக்கு மனசு சரியில்லாத நாட்கள்ல வேலை செய்ய எங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த செயல்பாடு, அந்த அறக்கட்டளை அவங்களுக்கு ஒரு பிடிப்பை கொடுக்குது. அவங்க இயலாமையில மூழ்கி போகாம ஒரு அர்த்தமுள்ள செயல்ல தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அதுதான் மன உறுதியோட உச்சம். அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா மன உறுதிங்கிறது என்ன? அது பிறவியிலே வர்ற ஒரு குணமா இல்ல நம்ம வளர்த்துக்கிற ஒரு திறமையா? மன உறுதிங்கிறது ஒரு தனிப்பட்ட குணம் மட்டும் கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. நம்மளோட மரபணுக்கள், அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்விட்ச், மகிழ்ச்சிய உண்ணி மாதிரி நம்மளோட உளவியல், அதாவது நேர்மறையான கண்ணோட்டம், கட்டுப்பாட்டு உணர்வு, அப்புறம் நம்ம சூழல், குறிப்பா குழந்தை பருவம், அப்புறம் நம்மளோட செயல்கள், இது எல்லாத்தோட ஒரு கலவை தான் அது. இது எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது பத்தினதில்ல. வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளை சமாளிச்சு மன ஆரோக்கியத்தை இழக்காம வாழ்றது பத்தினது. சிலருக்கு உயிரியல் ரீதியா சில சவால்கள் இருக்கலாம். ஆனா நம்ம செயல்கள் மூலமா அதை நம்மால எதிர்கொள்ள முடியும்.
நிறைவா ஒரு சிம்பர போரிஸ் எரோனிக் சொல்ற மாதிரி யாருடைய மன உறுதியும் ஒருபோதும் 100% முழுமையானது அல்ல. நாம வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாததால எதையும் சாதிக்கிறதில்ல, பிரச்சனைகள் இருந்த போதிலும் சாதிக்கிறோம். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எல்லா தடைகளும் எல்லா கஷ்டங்களும் இருந்த போதிலும் நீங்க சாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அந்த சிந்தனையில தான் உங்க உள் வலிமையோட உண்மையான ரகசியம் மறைஞ்சிருக்கு.